ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஈவினிங். ஸோ ரவி அண்ட் விக்கி ஆல்ரெடி வந்து ரைடர்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு இப்போ தான் அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு 36 கிலோமீட்டரில் நம்ம எப்பயும் போகிற இடம் தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் மறைமலை நகர் பிபிசிஎல் பெட்ரோல் பங்க் தான். ஃபேஸ் டிராஃபிக், ஃபுல் ட்ராஃபிக்கை க்ராஸ் பண்ணி நம்ம எப்போ ஹைவே ஏறி எப்போ மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு ஓ மை காட் ஃபஸ்ட்டு டோல்கேட். இன்றைக்கி இந்த வாட்டி நம்ம ரொம்ப லேட்டு கைஸ். சென்னை ரைடர்ஸோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ரைடர்ஸை பேசிவிட்டு ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுட்டு எல்லா ரைடரும் ஜாயின் ஆனதும் அப்படியே எடுக்க போகிறோம். எப்பவுமே நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட்டே சென்னையிலேருந்து போட்டால் இது தான். பிகாஸ் சென்னையிலேருந்து வர எல்லா ரூட்டுமே இதுக்கு முன்னாடியே வந்து கனெக்ட் ஆகிடும். டேங்க் ஃபுல்லுக்கா? போதும்க்கா, போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பைக்கிங் ஸ்பைடர்ஸை வந்து சூஸ் பண்ணதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இதில் நிறைய நம்ம முன்னாடி ரைட் பண்ண ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக ரைட் பண்ணுறவங்க இருக்கீங்க. குரூப் ரைடு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க? சூப்பர் ப்ரோ. சோலோ ரைடே யார் ஃபஸ்ட்டு? லாங் ரைட் எல்லோரும் ரைட் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். அப்போ ஜாலியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது டீமுக்கு. நம்ம காலையில் ஒரு 6 o'clock வந்து அது என்னது ஆனமலை டைகர் ரிசர்வ் அந்த என்ட்ரி பாயிண்ட் போயிடலாம், செக் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்டு இன்னொன்று என்னென்னா ஃபியூல் பிரேக் யார் யாருக்கு வேணும்னு சொல்லிவிடுங்க. ஒரு பைக் ஒரு மைலேஜ் கொடுக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி போக முடியாது. முன்னாடியே இப்போது அடுத்தது வந்து நம்ம பிரேக்கை வந்து இங்கே ஒரு 60 கிலோமீட்டரில் ஒரு டீ பிரேக் போடுவோம். ஸோ அடுத்தது விழுப்புரம், அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை டோல். மேக்ஸிமம் உளுந்தூர்பேட்டை டோல் வரைக்கும் எல்லா பைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேணால் ஒரு ஃபியூல் பிரேக் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரூட் வந்து சேலம் தான் போகிறோம். சேலம் போயிட்டு சேலம் கோயம்புத்தூருக்கு முன்னாடி அவினாசிலேருந்து லெஃப்ட் எடுத்து பொள்ளாச்சிலேருந்து மேலே ஏற போகிறோம். மேக்ஸிமம் இப்போ நைட்டில் வந்து நம்ம சிக்னல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லீடு வந்து என்ன இண்டிகேட்டர் போடுறாரோ அதை பின்னாடி இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் விட்டு ஓட்டுங்க. ஒருத்தர் கிராஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம லேன் எடுக்கிறப்போ யார் எந்த பொசிஷன் இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நமக்குள்ளே ஓவர் டேக்கிங்லாம் வேணாம். எப்படியும் நல்ல தூக்கத்தோடு அங்கே போய் நிற்போம். அதுக்கப்புறம் அந்த ஹில் ஸ்டேஷன் மேலே ஏற ஆரம்பித்ததும் தூக்கம்லாம் போயிடும். இதுக்கப்புறம் ஜாலியாக போகலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் எவ்வளோ ஜாலியாக இந்த ரைட் பண்ண முடியுமோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். ஸோ தேங்க்யூ. கிளம்பலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் தான் இருக்கும். அதாவது நம்ம மீட் பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் அப்படியே நான் காமிட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய் ப்ரோ. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். நெக்ஸ்ட்டு அதாவது பிரேக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் வந்து 99 கிலோமீட்டர் டிராஃபிக். ஸோ அங்கே தான் நம்ம பிரேக் எடுப்போம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் கிளம்ப போகிறோம். அப்படியே கிளம்புற அந்த வீடியோ பாருங்கள். பைக்கர்ஸ் எல்லாருமே அப்படியே 1 by 1 போவாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். கைஸ் ஆக்சுவலி இங்கேருந்து பைக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டோம். இருந்து இன்னும் நமக்கு ஃபஸ்ட்டு டீ பிரேக் வந்து 50 கிலோமீட்டர். விழுப்புரமில் ஒரு பைக், அதாவது நம்ம கிருஷ்ணா ஜாயின் ஆகிறோம். ஸோ அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை டோல், பாண்டிச்சேரியிலேருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் ரைடர்ஸ் எல்லாருமே அங்கே ஜாயின் ஆகுறாங்க. ஸோ கைஸ் வி ஹாவ் ரீச்ட் அவர் ஃபஸ்ட் பிரேக் பாயிண்ட். ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் எல்லா ரைட்லேயும் எடுக்கிற சேம் பிரேக் பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். 99 km coffee. So this has become like a regular point for us. Like நம்ம இங்கே போகிற எல்லா ரைட்லையுமே வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு பிரேக் போட்டுட்ருக்கோம். இங்கே காஃபி நல்லா இருக்கும் கைஸ். இந்த வழியை போகிறவங்க எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் அவ்வளோதான், சாப்பாடுலாம் என்னது 2 இட்லிலாம் ஒரு ஸ்நாக்ஸ் ப்ரோ. சாப்பாடு 2 இட்லி ஸ்நாக்ஸா? இது வந்து சாப்பாடு தான் எனக்கு. பட் நான் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 10 தான் சாப்பிட்றேன் நான். ஓகே சிக்கன் எல்லாம் ஸ்நாக்ஸ் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஹாய். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. 99 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்கு இதான் நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரேக்கு
ஆமாம். அப்படியே இப்போது டீ பிரேக் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து விழுப்புரமில் ரைடர்ஸ் ஜாயின் ஆகுறாங்க. ஹாய். சரி கிளம்பலாமா? ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணாபுரம் மீட் பண்ணிவிட்டு நேராக நம்ம உளுந்தூர்பேட்டை டோல் வந்தாச்சு. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1 by 1 லைனாக நிறுத்திருக்கோம். ஃபுல் அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டு வரைக்கும் நம்ம பைக்கு தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. பாண்டிச்சேரி ரைடர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் அவங்க 5 பேர், 3 வண்டி, 2 MT, ஒரு NS அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. நம்ம அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலாம். டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டோம். ஸோ இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வந்து டாப் வந்து 84 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆத்தூர் டோல்கேட். ஸோ அங்கே ஒரு 2 ரைடர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 1 o'clock டைம். ஸோ அதுக்குள்ளே ரீச் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பில் இருக்கோம். ஆக்சுவலி நம்ம வந்து வந்த ரூட்டு நார்மல் ரூட் தான், பட் வந்த டைமிங் தான் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை, மின்னல் இடி. நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது எது கேளுங்க. ரியலி ஆசம். என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து டேயில் ட்ராவல் பண்ணது, அது ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு. ஸோ ஆசம், எக்ஸ்ட்ரானரி. இந்த மின்னல் மின்றது மழை அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? மழை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலி இதுவும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அந்த மழையில் ஒரு சில்லுன்னு ஒரு காற்றுல அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு ரொமான்டிக் மோட்லேயும் இருந்தது. அதுவும் இளையராஜா சாங் வேறு போட்டுக்கின்னு சும்மா அப்படியே அது ஒரு வேறு லெவல். என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவல். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆஃப் த வேஸ் தேர், இன்னும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வந்தோம்ல, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, அதுவும் இப்போ கொஞ்சம் தூரம் ஆத்தூர் முன்னாடி சேலம் பக்கத்துலலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு. அது எப்படி இருந்துச்சு? அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ரைட்டில் வந்து ரைட் பண்ணதில்லை. இது நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருந்து ப்ரோ. ஹாய் டீம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கிளம்புனது லேட்டு. டீமோட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி சர்வீஸ் கொடுத்தது லேட் ஆகிடுச்சு. வண்டி கொடுத்தது எனக்கு ஒரு 7 மணிக்கு தான் கொடுத்தாங்க. நான் வீட்டில் கிளம்புது ஒரு 9 ஆகிடுச்சு. அப்படி எப்படியோ பிடிச்சி வேகமாக வந்து மழையில் வந்து டீம் வந்து கரெக்டாக நான் கோயம்புத்தூருக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன். ஆமாம், அதனால் டீமோட ஜாயின் பண்ணிட்டேன். மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு, முடியல எல்லாராலையும். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்ப போகிறோம். அதாவது நம்ம ஃபியூல் மீட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் வந்துட்டாங்க. பெங்களூர் வந்து கிரீஷ் ப்ரோ, அப்புறம் பஞ்சாமின் ப்ரோ. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம வண்டி எல்லாமே ஃபியூல் அடித்து முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீட் பாயிண்ட் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டீ பிரேக் தான். ஓகே, யாத்திஸ் ப்ரோ வந்தாச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. ரைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம நைட் ரைடு வந்து ஃபுல்லாக சம்மர் ரெயின், மழையிலே வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்போ எல்லாருமே தூங்க ஆரம்பித்தாங்க. யோகேஷ்லாம் ஃப்ளாட்டு வரலையா? அவர் வந்து நான் இங்கேயே தூங்க போகிறேன் வரலன்னு சொல்கிறாரு. யோகேஷ் கூப்பிடலாங்க. டேய் வாடா போகலாம்டா. யோகேஷ் போகலாமா? தூக்கம் வருது.
கைஸ் ஆக்சுவலி வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் பாருங்களேன், லைக் அந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ லைக் சூப்பராக இருக்குது. நீங்கள் வால்பாறை கண்டிப்பாக மார்ச் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு வியூ, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி என்னென்னா இப்போது நம்ம வரப்போ ஃபுல்லாக ரெயின், ஆத்தூர் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மழை, ரைடர்ஸால் பைக்கை ஓட்டவே முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். மின்னல் வேறு, ரொம்ப பயங்கரமான மின்னல். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே மழை இருக்கும்னு பயந்தோம், பட் ஆனால் மழை இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஹில்லில் மழையில் போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 days மழை பெஞ்சிட்டு விட்டதும் எல்லாமே சும்மா பச்சை பசையெல்லாம் இருக்குது. வால்பாறையோட த பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட் இது தான். இங்கே தான் வந்து எல்லாருமே வால்பாறைனா இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வரப்போ நம்ம காரை இங்கே தான் வச்சுட்டு ட்ரோன் ஷாட் எடுத்து அதை போட்டிருந்தோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணதுனால ரைடர்ஸ் எல்லாருமே ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம அந்த பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அது முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தலைநார் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சால் நம்ம ஈவினிங் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சிடலாம். பிகாஸ் நாளைக்கு காலையில் வந்து அதிரப்பள்ளி போகிறோம். ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளி இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் வியூ ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வால்பாறை வியூலாம் பாருங்களேன், அப்படியே ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி. இதை விட ஆக்சுவலி ரொம்ப செம்மையாக இருக்கும். நம்ம அதிரப்பள்ளி ரூட் போக போகிறது. ஸோ வேறு மாதிரி இருக்கும் நாளைக்கு ரைடர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக ரைட் பண்ண நம்புகிறேன். அனிமல்ஸ் ஏதாவது 1-2 கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரைடு போனப்போ ஒரு குரங்கை கூட பார்க்கல நாங்கள் அந்த ரோட்டில். இந்த வாட்டி ஏதாவது பைக் ரைட் பண்ணுறப்போ எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பைசுக்குட்டி பைசனை பார்த்துட்டோம். டீ எஸ்டேட் தான் அவங்க கைஸ், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி தான், எங்கே திரும்பினாலும் சீனிக்ஸ் தான். ஒரு ஹேர்பின் பென்ஸ்க்கும் அனிமல்ஸ் நேம் தான் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே தான் கைஸ் தலைநார் வியூ பாயிண்ட் போகிற ரூட் வந்து இதோ இங்கே தான் இருக்குது. காய்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரூம். திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ரைட் பண்ணதுனால எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கீழே வண்டியெலாம் ஒன்று வெளியே வரும், அப்படியே போக ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டேலேருந்து கிளம்பி நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் போகிறோம். சென்னை டு வால்பாறை ரைடில் இன்றைக்கி வந்து டே 1. ஸோ ரைடு க்ளோஸ் ஆனதும் வந்து நல்லா தூங்கிட்டோம். ஒரு 3 o'clock மேலே எழுந்து அப்படியே நேற்று முந்தின நாள்லாம் சரியான மழையாக. ஸோ இப்போ வந்து வெயில் வேறு லெவலில் அடிக்குது, அந்த சில்னஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிப் வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு அப்படியே நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லமுடி பூஞ்சோலை கைஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. சரியான டயர்டு, எல்லா ரைடர்ஸும் நல்லா தூங்கிட்டாங்க. வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் இருக்குது. நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 9.6 kilometers கூழாங்கல் ரிவர் கிராஸ் பண்ணி தான் இருக்குது. இது கூழாங்கல் ரிவருடைய ஒரு பாயிண்ட் இது. ஸோ காய்ஸ், இப்போ இங்கே வந்து கூழாங்கல் ரிவர் அந்த ஸோ இதுதான் அந்த கூழாங்கல் ரிவர். ஸோ இந்த பெல்ட்டு தான் அது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உள்ள நம்ம இறங்குற மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு வந்து இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பிகாஸ் அங்கே சுழல் சொல்லிவிட்டு ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிளேஸ் தான் இது. ஸோ அதனால் இங்கே இறங்குறதுக்கு வந்து அலவுடு கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்டில் தான் இருக்கும். வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. முன்னாடியே வந்திருந்தால் நம்ம போய் பார்த்துருக்கலாம்.
சரி ஓகே, இப்போ மிஸ் பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்குறேன் பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹலோ மக்களே, இது பைக்கிங் ஸ்பைடர் ஒரு ஷார்ட் வீடியோ. Just want to tell you something. I have seen the places which we came is the Tamil Nadu Forest Department Nallamudi viewpoint. Okay, this is the spot we came, and in internet you can find it. The time that they say is around like it opens until 5:30, but that's not what it happens. The timing is 9 to 4 o'clock. Hi everyone, this is Biking Spiders and you're back again. So where we are with is one of the beautiful place that we drawn around like half an hour from our resort where we stayed. And if you see around, this is a beautiful tea garden, just not one mountains. Okay, if you see across, it's like the complete area is surrounded by mountains. See, I'm just showing you the entire scenic of that, the view, what you can see from start to bottom. It's like entirely covered with your mountains, and that entire mountains is covered with your tea plantations. So I think this is one of the best spot. I think you guys have to come here, explore it, go down. The timing is around 9 to 4. If you go down to the peak, you can see the entire view of it. So that's the best spot. We missed it. We came a bit late, but I think you will catch it up with that. So I just want to share one quick experience with you. Last night we just traveled like almost 11 and a half hours from Chennai to reaching here Valparai. So what I've seen, the best thing is that while coming around like almost 2 hours, it was completely rain on the road where we completely got stuck, but we never stopped. The road was so dirt and it was so amazing, so slippery, but still we drive all the way. We came around 40 people and there are almost 35 bikes. So we just drone all the way down. People were wearing with complete gears and they were fully raincoat. I think that's the best thing, right? Whenever you go out, you keep yourself safe and you just drove all the way to enjoy that ferocious moment. That I think that's the best thing. You guys have to explore it, do it, come out of your home. Don't be at the comfort zone, come out and enjoy your days. I think this won't be the day that you get it next in your lifetime. So enjoy the time, explore more things. வணக்கம், என் பேர் கிரிவாசன். இதான் பைக்கிங் ஸ்பைடரோட ஃபஸ்ட் ரைடு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன், ஆனால் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. வந்து பிக்கப் பண்ணதாக இருக்கட்டும், சொன்ன டைமிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக பிக் பண்ணிட்டாங்க. ஆனால் வர்ற வழியில் எதிர்பாராமல் சேலத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, செம்ம மழை. அதெல்லாம் கடந்து வந்து இங்கே வந்து வால்பாறை வந்ததே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஹாய் கைஸ், ஐ ஆம் ஈஸ்வர் ஃப்ரம் திருச்சி. பைக்கிங் ஸ்பைடர்ஸோட இருந்தால் ஃபஸ்ட் ரைடு எங்களுக்கு. எங்கள் ப்ரோ சொல்லி தான் நான் வந்தோம், பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நைட் ரைடு இதான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் திருச்சியிலேருந்து தான் ஜாயின் பண்ணோம், ஆனால் ஆத்தூர் போயிட்டு ரிட்டன் இவங்களோட சேலம் அப்படியே வால்பாறை வரையும் வந்திருக்கோம். நைட்டு செம்ம மழை வேறு. ஆனால் மழையிலையும் நாங்கள் ஒரு 2 இடத்துல தான் நின்னோம். செம்மையாக இருந்துச்சு பிக்கப்பு. அதில் ஒரு 4:30 சம்திங் இயர்லி மார்னிங் தான் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்து கோயம்புத்தூர் தாண்டி அப்படியே செம்மையாக வந்தோம். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ரீல் வீடியோஸ் எடுக்கிறப்ப. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆக போகுது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. சன்செட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சமாக இறங்கி வந்துருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆகிடும். இந்த டைமில் இப்போ நாங்கள் உள்ளே போல தான், பட் இங்கேருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கைஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து நல்லபடி வியூ பாயிண்ட் பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து டைம் கரெக்டாக நமக்கு அப்டேட் கிடைக்கல. 4 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து ஒரு 4:15 எல்லாம் ஆயிடுச்சு வரும்போது. ஸோ எல்லோரும் வந்த டயர்டில் தூங்கிட்டு இருந்தா. ஸோ தூங்கி முடிச்சு எழுந்துட்டு ரெடியாகி வந்தப்போ ஒரு 4:15 4:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே என்டர் பண்ண முடியலை. ஸோ அதனால் அங்கே அந்த சைடில் தான் வியூ பாயிண்ட் வருதுக்கா.
ஸோ அதனால வியூ பாயிண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியலை. ஸ்டில் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வியூவில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி இப்போ ரூமுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து அதிரப்பள்ளி போக போகிறோம் கைஸ். ஸோ ஹோப் ஃபார் பெஸ்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா வியூ பாயிண்ட்டுமே வந்து 4 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவா. நான் வைல்டு அனிமல்ஸும் நிறைய வெளியே வரான்னு இவங்க சொல்கிறா. நம்ம பார்த்ததில்ல. யா தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். நம்ம எதையும் பார்க்கல. இவங்க சொல்கிறா லைக் இங்கெல்லாம் வந்து எலிஃபென்ட்ஸ் அண்ட் பேர்ஸ் எல்லாம் நிறைய வரும், லெப்பர்ட்ஸு கூட வரும் சொல்கிறா. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா வியூ பாயிண்ட்டும் வந்து 4 o'clock க்ளோஸ் பண்ணுறான். இங்கே வந்தோம், பட் ஆனால் வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. ஸோ 4 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ ஷூட் அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு ரைடர்ஸோட கிளம்பி சன்செட் எப்படி இருக்கு வேறு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து சீக்கிரமாகவே அனிமல்ஸ் எல்லாம் உள்ள நிறைய வர சான்சஸ் இருக்கான். ஸோ அதனால் வந்து 4 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 அந்த டைமுக்குள்ளே வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. வால்பாறை வந்து கிளைமேட் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த சில்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வர கீழே ஒரு கோவில் கோபுரோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ செம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அங்கெல்லாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டேலேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ரூட் வழியாக வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக கிளம்ப போகிறோம். ஸோ ரைடர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ போயிட்டு ஃபியூல் எல்லா பைக்லேயும் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அதேமாரி ரைட் தான். அப்படியே வாங்க, ஃபியூல் போடுற வண்டிலாம் ஃபியூல் இருக்கா நம்ம வண்டியில்? பெட்ரோல் போடணுமா? வாங்க வாங்க, பெட்ரோல் பண்ணால் போட்டுருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஸோ இதுதான் கைஸ் வால்பாறையோட சிட்டி. ஒரே ஒரு ரோட்டில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஒரு பார்ட் மட்டும்தான் சிட்டி. இங்கே வந்து 7 o'clockலாம் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேட்டால் ஏன்னு தெரியல. கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை கேட்டதுக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எதனால் அப்படின்னு தெரியல. ஒருத்தர் கேட்டதுக்கு இங்கே வந்து அனிமல்ஸோட அட்டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் எந்த ஒரு அனிமலையும் பார்க்கல. 2 இந்த கருப்பு கலர் பிளாக் மங்கி மட்டும் தான் பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இது குட்டியாக. ஸோ ஹில் ஸ்டேஷனில் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கிரீஷ் ஆல்ரெடி வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. அவர் இல்லை இங்கே, நார்மல். போதுங்கக்கா 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 போதுங்கக்கா. Z900 ட்ரையம்பில். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம 900 ஓட்டுறோம். வேறு மாதிரி இருக்குது கைஸ். ட்ரையம்ப் இப்போ தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி வண்டி எடுத்து ஒரு 10 days தான் இருக்கும். ஸோ என்ன வேறு மாதிரி இருக்கான். ஆக்சுவலி இது என்னோடய ட்ரீம் பைக் கைஸ். நான் பைக்கு எடுத்தால் நான் நெக்ஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னா டைகர் 900 தான். நெக்ஸ்ட்டு பைக் எடுத்தால் டைகர் 900 தான். ஸோ அன்றைக்கி சொன்னார் பைக் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா பைக் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸ்பீடாக ஓட்டணும்னு ஆசை, பட் வேணாம். புது பைக்கு நமக்கு ஆட்டோ போங்க. பட் ஆனால் ஒரு 900cc ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த வெயிட்டு ரேஷியோ அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்குது. பவர் ஆக்சுவலி கொடுக்குறப்ப தான் தெரியும். அப்படியே தொட்டாலே பறக்குது அந்த மாதிரி இருக்குது வண்டி. ஸோ நைஸ் கை, சூப்பராக இருக்குது பைக்கு. மைலேஜுமே 22 வரைக்கும் தருது அப்படின்னு சொன்னார். நைஸ் காய்ஸ், பைக் செம்மையாக இருக்குது, வாங்கிடலாம். அப்படியே பாருங்கள் நம்ம ஓட்டின பைக்கு வேறு மாதிரி இருக்குல்ல. ஓகே சூப்பர் ப்ரோ. இவரு தான் அந்த பைக், பார்த்துக்கோங்க. இவர் தான் செம்மையாக வேறு மாதிரி இருக்குது. ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் விளையாட்டாக பண்ணிட்டோம்னா விளையாட்டாகிடும் போல். நல்லாயிருக்கு. ஆனால் பட்டு இந்த மற்ற பைக் மாதிரி நல்லா பல்காக அந்த மாதிரி இல்லை.
அழகாக இருக்குது. ஹேண்டில் லிங்க் வந்து இது பயம் வந்துடுது. இது பயம் இல்லை, ஆனால் பவர் வேறு மாதிரி இருக்குது. நம்ம பைக் தான் இருக்குது, வாங்குகிறோம். சீக்கிரமாகவே ஸ்பைடரை வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்படியே நம்ம வந்து இப்போது அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எந்த வழி போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம பிளான் பண்ணது ஆக்சுவலி வேறு ரூட்டு. ஸோ நேற்று அது வந்து அந்த நல்ல முடிவு பாயிண்ட் போனதால் ஸோ அந்த வழியே திரும்ப போவேன். நான் ரிட்டர்ன் வரப்போ அந்த ரூட் கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்க ரூட் பார்த்திங்கன்னா சோலையார் டேம். ஸோ சோலையார் டேம் வழியாக தான் வந்து நம்ம செக் போஸ்ட் போயிட்டு அங்கேருந்து அதிரப்பள்ளி ரூட் ஃபாரஸ்ட் ரூட் ஓட்ட போகிறோம். நம்ம தான் ஆஸ் யூஷுவல் லீட். யானை இருந்தாலும் நம்மளை தான் வரவேற்கும் யானை, இல்லைன்னா சைடில் இருந்தால் எல்லோரும் பார்த்துட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் அனிமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ இதுவாக வராங்க. ஸோ பார்த்தாங்கன்னா யானையோ இல்லை ஏதோ அனிமல்ஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த புதுசாக அந்த ஃபாரஸ்ட் ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சோலையார் டேம் வந்து இங்கேருந்து 23, அங்கேருந்து செக் போஸ்ட்டு. ஸோ தென் அங்கேருந்து அப்புறம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ரூட்டு ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு ரூட்டு, ரோடு சூப்பர்பான ஒரு ரோடு. ஒரு ஹில் ட்ரைவில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரோடு கிடச்சோம்னா பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் அந்த ட்ராவலிங் ஜேர்னி வந்து செம்மையாக இருக்கும். அந்த ஃபீல் இதெல்லாம் லைக் இங்கே வந்து ஸ்பீடாக ஓட்டாமல் அந்த நேச்சரை வந்து பார்த்துட்டு ஸோ பீஸ்ஃபுல்லோட பைக் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஏரியா ஆக்சுவலி, ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலுமே டீ பிளான்டேஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இட்ஸ் ஓகே, சூப்பரான ஒரு இடம். சோலையார் டேம் சைடு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர் பிடிப்பு பகுதி சொல்லுவாங்கள்ல, வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ இதுதான் அந்த சோலையார் டேமுடைய ரொம்ப பெரிய ஒரு ரிசர்வாயர் இது. ஸோ பட் ஆனால் இப்போது அவ்வளோ தண்ணி இல்லை, நல்லாயிருக்கு கைஸ். ஆக்சுவலி அது ஒரு வாட்டியாவது அந்த அணையிலேருந்து தண்ணி வரப்போ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல். நல்ல ஒரு ஹியூஜான பயங்கர ஹைட்டான ஒரு ரோடு ப்ரெசன்ஸில் இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த வியூ. பட் ஆனால் தண்ணி இல்லை. தண்ணியோடு இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக எப்போது நீங்கள் யாரையாவது சொல்லி அட்லீஸ்ட் கேட்டு வச்சுட்டாவது தண்ணி நிறையா எப்போ வந்து ஃபால் ஆகும் வந்து அந்த மான்சூன் டைமில் வந்து கண்டிப்பாக அந்த அழகை பார்க்கணும். ஏன்னா அது பார்க்கவே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மற்ற அணைகள் எல்லாமே இப்போ ரோடு இருந்து கொஞ்சம் உள்ளே தண்ணி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த வியூ. ஸோ மற்ற அணைகள் எல்லாமே அந்த ரோடு கொஞ்சம் இருந்தால் அது ஒன்று வந்து, ஆனால் இது பக்கத்துலேயே ஒரு ரோடு அழகாக போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த அணையோட ஹையஸ்ட் பியூட்டியாக நான் பார்க்குறது. ஸோ இதுவே தண்ணி இருக்கும்போது வந்து இந்த ஃபுல்லாக வாட்டர் இருக்கிறப்போ இங்கே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கைஸ். அதனால் கண்டிப்பாக தண்ணி இருக்கிறப்போ ஒரு வாட்டி வந்து நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ 5 கரோடாக கிடக்கு தண்ணி வரும். இங்கே பாருங்கள் இப்படி நின்றுட்டு ஒரு வியூவில் அப்படியே பைக்கை வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். பைக் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு பாஸ் பண்ணுவோம். நம்ம வந்து செக் பாயிண்ட் மீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ட்ரி போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே மூவ் பண்ணுறோம். என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்டு எல்லா பைக்ஸும் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட். ஸோ போயிட்டு உடனே ரிட்டர்ன் திரும்ப மாதிரி இருக்கேன். ஏன்னா பிகாஸ் இங்கேயே வந்து 11:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ணது ஒரு மேக்ஸிமம் 9 o'clockலாம் அதிரப்பள்ளியே ரீச் ஆகிருக்கணும். ஸோ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ நம்ம இன்னும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகல. இப்போ தான் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ரூட்டு தான் அந்த அதிரப்பள்ளி ரூட்டு. யானெல்லாம் துரத்துற மாதிரி நிறைய அந்த நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி. ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளி தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிளம்பி வந்துட்டுருக்கோம். செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்மளோட பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி
கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வியூ பாயிண்ட்டை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். we reach to Attirupalli waterfalls starting point. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். டிக்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இங்கேருந்து பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்க் பண்ணுற இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்த்துக்குங்க. ரீச்ட் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிக்க போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன். இப்போ மன்சூன் டைம் இல்லை, ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் வியூஸுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ மன்சூன் டைமில் வந்து ஃபுல் கவர் பண்ணி தான் தண்ணி வந்துட்டுருக்கும். ஆனால் இப்போ வந்து மன்சூன் டைம் இல்லாததுனால அந்த 3 ஸ்பேஸ்லேருந்து மட்டும்தான் தண்ணி வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ மேலேயும் கொஞ்சம் கம்மி தண்ணி தான் இருக்குது. ஸோ எனிவே நம்ம இப்போ திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துடுச்சோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ் கிட்ட போகிறோம். ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பாருங்கள் நீங்கள் வியூலாம் நல்லா இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம என்ட்ரி போனோம். அங்கேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 800 மீட்டர்ஸ் வரும். ஸோ அந்த மீட்டர்ஸ் போயிட்டு நம்ம பார்க்கலாம் வியூ. ஸோ எப்படி இருக்குது, தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ட்ரி பண்ணுறோம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. ஸோ இது என்ட்ரி டிசம்பரில் வந்தோம். ஆனால் எப்போ வந்தோம், எந்த இயரில் வந்தோம்? 4 years. நான் ஆக்சுவலி டிசம்பரில் வந்தேன். 4 years இல்லை, ஆக்சுவலி நான் வந்தது 2021 டிசம்பர் 2 ஐ திங்க் வந்தேன். 5 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரி 4.5 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் 2026 வரேன். ஸோ அப்போ வந்து நான் பில்லியனாக வந்தேன். இப்போ வந்து நான் ரைடராக வந்தேன். அவ்வளோதான். வண்டி வந்து செம்ம ஓட்டுவாங்க. எப்படி ஓட்டுவாங்கன்னா பில்லியனுக்கு தெரியவே தெரியாது வண்டி ஓட்டுறது. அவ்வளோ அழகாக ஓட்டுவாங்க வண்டி. ஆமாம், அந்த பில்லியன் நான் தான். ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃபால்ஸ்ன்ட்டு. ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ ஃபால்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ பாருங்கள் ஃபால்ஸை. வெயில் வாட்டர் ஃபால்ஸ். கீழே பட் மார்னிங் டைம் ஆர் ஈவினிங் டைம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஃபால்ஸ் எல்லாம். இப்போ வந்து வெயில் அடிக்குது, இருக்கவே முடியலை. எங்கே சாப்பிட்டாங்க ஃபுல்லாக தூக்கம் வருது, அதுக்கு தான் நிற்கிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா இங்கே அதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்து 4 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம ரைடர்ஸ்ட்டை நிறைய சொன்னோம். ரைடர்ஸ் வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. எப்படியோ கெஞ்சி கொண்டு வந்துட்டோம். ஒரு 5 ரைடர்ஸ் மட்டும் கடைசியில் ரொம்ப லேட்டாக 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் எதுவும் பண்ண முடியல. 4:45 அப்படி இப்போ நம்ம கேப் கொடுப்பாரு. போகலாம் இன்னொரு சம்பவம் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி ரைடர்ஸ் வந்து பைக் கீயை வந்து தொலைச்சிட்டாங்க. ஒரு எம்டியோட கீ வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அதையும் தேடி பார்த்துட்டு கீ கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா ஒரு 5 ரைடர்ஸ் விடலை இங்கே. ஏன்னா டைம் லேட் பண்ணுறாங்க. வரோம் பாருங்கள், கயிறு லூஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை நம்மளால் இப்போ. ஸோ மறுபடியும் கயிறு கட்டிட்டு நம்ம போகணும். ஸோ பெரிய அட்வென்ச்சர் தான் இது நமக்கு. இறங்கிட்டு அப்புறம் நம்ம கேப்டன் முன்னாடி போயிருந்தார். நம்ம ரைடர் வந்து அவர் ஆரன் அடிச்சு திரும்ப ஓடிடுச்சு. ரொம்ப ரிஸ்க்கு காய்ஸ் ஆக்சுவலி இந்த ரோடு. திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் கிரிவாசன். நான் பைக்கிங் ஸ்பைடரில் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன், அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுச்சு.
நான் நிறையா பிளான் பண்ணி வந்தேன், ஆனால் நிறையா வீடியோஸ் நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ட்ரோனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருந்துச்சு. அதிரப்பள்ளி ரோடு செம்மையாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே ஓட்டுறது அதெல்லாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதோட வர்றப்போ அந்த மலையில் ஓட்டிகிட்டு வர்றதே ஒரு தனி த்ரில்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி த்ரில்லு நம்ம என்ன தான் பண்ணாலுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு 30-60 பேரோட நம்ம இந்த மாதிரி போகிறோம் வரோன்னா அது அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல் தான். அதுவும் அந்த கிளைமேட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன நல்லா பண்ணாங்க. இல்லை ஒன்றும் எல்லாம் அட்வான்டேஜ் தான் சொல்லணுமே தவிர்த்து நெகட்டிவ்ன்றது ரொம்ப கம்மி தான். நல்லா பண்ணாங்க. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டேவாக இருக்கட்டும் அதுவும் சூப்பராக பண்ணது எடுத்து வச்சுருந்தாங்க. ஒன்று ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஆர்கனைஸ் பண்ண முறையாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஆள் விட்டு பண்ணால் கூட அங்கே நின்று கூட்டிகிட்டு வர்றதா இருக்கட்டும், ஒன்று பார்த்து பண்ணாங்க. அதனால இந்த அடுத்த டைம் கூட இந்த கிளப்புக்கு வரலான்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுறாங்க. காய்ஸ், ஸோ இப்போ நம்ம ஸ்டேலேருந்தே கிளம்ப போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ப்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, போ கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தலனார் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணி இறங்கிட்டோம். கைஸ், ஆக்சுவலி நிறைய சம்பவங்கள்லாம் நேற்று நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே 3 வால்பாறை டு சென்னை. வால்பாறை எப்படி இருக்குது? நம்ம வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம் கைஸ். இதை போகிற வழியில் இங்கே ஒரு வியூ மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு டீ எஸ்டேட் தான். இங்கே ஒரு கொஞ்சம் ஃப்ரேம் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது அண்ட் ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு வீடியோகிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் நம்ம இப்போது வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். ட்ரோன் வருது. இப்போ தலனார் வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸ்க்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தலனார் வியூ பாயிண்ட் ஹில் டாப்பில் போயிட்டு மிஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் மிஸ்ட் இருக்குன்னு. வியூ பாயிண்ட்டோடைய செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே போயிட்டு என்ட்ரி மட்டும் போட்டு அப்படியே கிளம்பலாம். 16 வண்டி. இது பர்சன்ஸ் எத்தனை பேர்? இது ஒன்று தான் ப்ரோ. இதுக்குமா என்ட்ரி இருக்குது? என்ன ப்ரோ இதெல்லாம்? அதுதான் என் வண்டி தான் அது. 2 இருக்கு. 1470. இன்னும் அந்த 2 பைக் இருக்கா? 2 பேர் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலனார் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் பர்சனுக்காக என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். எல்லா பைக்ஸும் ட்ரோன் ஷாட்ஸ் வரும். அப்படி பாருங்கள். என் பேர் ஆகாஷ், பாண்டியிலேருந்து வரோம் நாங்கள். இந்த ரைட் சூப்பராக இருந்தது. என் பேர் குமரன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 டேஸாக அந்த புது இடங்களையும் பார்க்குறதும் அவங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அட்வென்ச்சர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இனிமேல் இவங்க கூட சேர்ந்து நிறையா ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்து அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ಹ್ಯಾಪಿ. ಫ್ರೆಂಡ್ಸ್, ಮತ್ತೆ ಇವಾಗ ಹೊಸ ಟ್ರಿಪ್ಪಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ. ಇವಾಗಿರೋದು ನಾವು ವಾಲ್ಪಾರೆದಲ್ಲಿ ಸೇಮ್ ಬೈಕಿಂಗ್ ಸ್ಪೈಡರ್ ಜೊತೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಪದೇ ಏನಕ್ಕೆ ಬರ್ತಿದೆ ಅಂದರೆ ನೀವೇ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವ್ರ ಜೊತೆಗೆ ಬಂದರೆ ಮಸ್ತ್ ಮಜಾ ಇರುತ್ತೆ, ಫುಲ್ ಎಂಜಾಯ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮು மிஸ் ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲರೂ ಬರಬೇಕು ಅಷ್ಟೇ. என் பேர் பாலகுமரன், சென்னையிலேருந்து வரேன். சென்னை ஈஸ்ட் தாம்பரம். பைக்கிங் ஸ்பைடர்ஸோடு இது வரைக்கும் ஒரு 3 ரைடு முடிச்சிருக்கேன்.
இது 4வது ரைடு. ஸோ புதுசாக பைக் வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு பைக்கிங் ஸ்பைடர்ஸ் கூட. ஸோ ஃபஸ்ட் ரைடு நல்லா லாங் ரைட் வந்தோம். வால்பாறை, அதிரப்பள்ளி வந்தோம். ஸோ வால்பாறை ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த டைமுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. யாருக்கும் பசி அப்படின்ற மாதிரி இல்லாமல் கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு வந்துச்சு. ஸோ ஃபுட்டு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அதாவது இண்டிபெண்ட்டாக பில்டிங்கில் ஒரு வீடு மாதிரி, அதாவது டபுள் பெட்ரூம் வீடு மாதிரி எடுத்து அதில் தனித்தனி பெட்ரூம்ஸில் ஒரு ரூமுக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டே வந்து இந்த முறை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அண்ட் அதிரப்பள்ளி ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் டைம் வந்து லேட்டாக போயிட்டோம். ஸோ அதனால் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஓகே, ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரைடு என்ஜாய் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த டைமிங் எனஃப் தான். பட் அந்த ஸ்லோவாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்லோவாக வர்றது தான் நல்லாயிருக்கும். அவசரமாக போயிட்டு அவசரமாக வர்றது எனக்கு அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் பிடிக்காது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என் பேர் கார்த்திக் ராஜா, நான் சென்னையிலேருந்து வரேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சு. என்னோடய பிரதர் மூலியமாக தான் இங்கே வந்திருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதுலேயுமே எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. வணக்கம், என் பேர் சாந்தகுமார். நான் தாம்பரம் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். அந்த பைக்கிங் ஸ்பைடரில் வந்து எனக்கு 4வது ரைடு. இது சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புது பைக் எடுத்திருக்கோம், RTX ரைடு போகிறதுக்காக வேண்டிய நல்லா இருக்குது. ஓகே, எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். ரைடு எப்படி இருந்துச்சு? ரைடு சூப்பராக இருந்துச்சு, நல்ல ரைடு. வால்பாறை, அதிரப்பள்ளி போயிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். தலைநாள் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் வியூ. நம்மளோட ரைடர்ஸ் எல்லாருமே முன்னாடி வியூ பாயிண்ட் போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பின்னாடி ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறோம். பாலா ப்ரோ தான் லீடு, ரவி வந்து டைலாக போயிருக்கான். ஸோ வியூ பாயிண்ட் அவங்க ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்கோம். போகலாம் மூவ் போகலாம் ப்ரோ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு ரைடு. இப்போ வந்து ரிட்டர்ன் டு சென்னை தான். ஸோ இங்கே ஆக்சுவலி இந்த வந்தீங்கன்னா இந்த பாயிண்டோட திரும்பிடுங்க. இதுக்கு மேலே காமிக்கும், அது உள்ளே ஒன்றுமே இல்லை. வியூ எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வால்பாறையிலேருந்து இறங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டு நம்ம ரைடர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பிகிட்ருக்கோம். சரி, ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகும்.